ஐஃபோனை வாங்கின உடனே நம்ம ஃபஸ்ட்டு செய்கிற விஷயம் எக்ஸ்ட்ரா காசு, அதாவது நம்ம தலையடமான வச்சு ஐஃபோன் வாங்கியிருப்போம். நான் வாங்கினது 256 GB டீல்ன்ற ஒரு கலர். தலையடமான வச்சு ஐஃபோன் வாங்கின நாம வாங்கினதுக்கப்புறம் சார்ஜருக்கு 1900 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணணும். ஃபாஸ்ட் சார்ஜர்லாம் இருக்குன்னுவாங்க, ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜர் யூஸ் பண்ணால் பேட்டரி சீக்கிரம் போயிடுவாங்க. மேக் சேஃப் ப்ரொடெக்ஷன் இருக்குது, ஒயர்லெஸ் சார்ஜர் இருக்குன்னுவாங்க. ஆனால் ஒயர்லெஸ் சார்ஜர் இண்டக்ஷன் ஸ்டவ் மாதிரி ஹீட் மூலியமா சார்ஜ் பண்றதால அதுவும் பேட்டரிக்கு கெடுதல்னு சொல்றாங்க. ஐஃபோனை நீங்க வாங்கினீங்கன்னா பேட்டரி அதோட கெப்பாசிட்டி குறைஞ்சிக்கிட்டே போகும். அது கெப்பாசிட்டி குறைய குறைய இந்த மாதிரி காட்டும். இங்க பாருங்க, இப்போ இதுதான் என்னோட ஐஃபோன். இதுல பேட்டரின்னு போட்டா இங்க பாருங்க, இதுல பேட்டரின்னு போட்டா அதுவே பேட்டரி ஹெல்த்னு ஒன்று காட்டுதா? அங்கே பாருங்க, மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 100, சைக்கிள் கவுண்ட். இது எதுக்கு நான் சொல்றேன்னா, அந்த கெப்பாசிட்டி குறைய குறைய உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், இந்த பேட்டரிக்கு நிறைய செட்டிங்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் மறந்துடுங்க. ஐஃபோன் வாங்கினீங்கன்னா பேட்டரி சீக்கிரம் போயிடும், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஐஃபோனை பத்தி வாங்குறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிச்சுன்னு ஒரு அனுபவஸ்தாலியா நான் சொல்றேன். அதை நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபோன் வாங்குங்க. ஃபோன் வாங்குற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.